அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு வழிபட்டு நடக்குமாறு பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம்டா அதுக்குரிய கூலியாக அல்லாஹ் தஆலா சுவனலோகத்தை தர்றான். இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருணையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக வைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பகரமாக ஒரு நாளும் சொர்க்கம் இருக்காது. அல்லாஹ் தஆலா அமல்கள் செய்கிறத வச்சு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தாரான். ஆனால் அமலுக்கு பதிலாக சொர்க்கம் இல்லை. ஏன்னா அந்த சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. அதனை பற்றி அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சூரா ஜுஹ்ரஃப் 71, 72வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், யுதாஃபு அலைஹிம் பி ஸஹாஃபி மின் ஸஹபின் வ அக்வாப். அந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சொர்க்கவாதிகளை சுற்றி தங்கத்திலான தட்டுக்களும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி மிதந்து கொண்டே இருக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுஸ். அங்கே அவர்களுடைய மனம் என்ன விரும்புகிறதோ அதுவெல்லாம் வந்து கிடைக்கும். சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், தங்கத்தாலான தட்டு, அதே மாதிரி வாக்குவாப் அந்த குவளைகள், கிண்ணங்கள், அதில் பானங்கள், தங்கத்தாலான தட்டுன்னா அந்த தட்டில் அவர்களுக்கு தேவையான உணவுகள், அது தானாக அவர்களை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே அவர்களுடைய மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அது கிடைக்கும். ஒத்தலதுல் அயுன், அவர்களுடைய கண்கள் எதையெல்லாம் சுவைக்குமோ அவ்வளோ அழகான காட்சி அங்கே இருக்கும். இந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறது மட்டுமில்லை, அவங்களுடைய கண்ணுக்கு காட்சி அங்கே கிடைக்குமாங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நல்ல ஒரு வீவ்ஸ், இப்போ நம்ம சில ஹோட்டல்களில் போய் சாப்பிட போகிறோம், அது ஒரு 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 பீச்சில் இருக்குது, அது ஒரு குளத்துக்கு மேலே இருக்குது, அது ஒரு போட்டில் இருக்குது, அது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்குதுண்டா அதுக்கு போய் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய சாரல் நமக்கு படுற மாதிரி ஒரு ரூம் போட்டு ஒரு நாளை தங்குறதுக்கு பல லட்சங்கள் கொடுக்கலாம். இப்படி இன்றைக்கு மனுஷன் ஒரு நல்ல வீவ்ஸில் அப்படி இருக்கணும், அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிடணும், இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த சொர்க்கம் எப்படி இருக்குமெண்டா வதலதுல் அயுன், அங்கே அவர்களுடைய கண்கள் என்னெல்லாம் சுவைக்குமோ அது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வஅன்தும் ஃபீஹா ஹாலிதுன். அதில் அல்லாஹ் தஆலா விசேஷமாக சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதில் எப்போவும் நிரந்தரமாக இருப்பீங்கிறான் அல்லாஹ். அந்த சொர்க்கத்துக்கு போய்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் எப்போவுமே நிரந்தரமாக இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 72வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், ஒத்தில்கல் ஜென்னா அல்லத்தி ஊரித்து மூஹா பிமா குந்தும் தஅமலூன். இந்த சொர்க்கம் இருக்கிறதே, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனந்தரமாகி ஆக்கி இருக்கிறான், நீங்கள் இந்த உலகத்தில் அமல் செய்ததுக்காக அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லா தஹ்கிரன்ன ஷைஅ மினல் மஅரூஃப், நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள் சின்னது அப்படின்ட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க, அதுக்கு மகத்தான கூலி இருக்குது, நன்மைகள் செய்யும்போது அதை அலட்சியமாக விட்டுறாதீங்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை தரான், நாம் செஞ்ச அமலுக்கு அது ஈடாகுமா? சிந்திச்சு பாருங்கள். நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கு, அங்கே மரணம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த சொர்க்கவாதிகள் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு சந்தைக்கு போவாங்க, அங்கே நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி அவங்க போகிறத அவங்களுக்கு ஒரு இன்பமாக வச்சிருக்கிறான். அவங்க அங்கே நிற்கும்போது அவங்க மேலே ஒரு தென்றல் காற்று அப்படியே பட்டோன்னா அவங்களுடைய அழகு மாறிடும்.
சொர்க்கம் எதையுமே நம்ம தொடர்ந்து ஒரே டிசைனை வச்சுட்டிக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறதில்ல. வீட்டில் கூட நம்ம இந்த போன வருஷம் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ சோபாவத்துக்கு இப்படி போடுவோம், கட்டியில் கொஞ்சம் அப்படி போடுவோம், கலரை கொஞ்சம் மாற்றுவோம், இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வேண்டுவோம், இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். சொர்க்கத்தில் இளமையாகத்தான் இருப்பாங்க, வயோதிபம் வராது, நோய் வராது, சளி சிந்த மாட்டாங்க, பாத்ரூம் போகிற தேவை அங்கே இருக்காது, எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடுவாங்க, ஒரு ஏப்பம் விடுவாங்க, அந்த ஏப்பம் கஸ்தூரி வாசனையாக இருக்கும். இப்படியெல்லாம் அங்கே நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே முகத்தை ஒரே அழகை பார்த்துட்டு இருப்பாங்களாண்டா கிடையாது, வாரத்தில் ஒரு தடவை அழகு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பெண்கள் சொல்லுவாங்களாம் கணவன்மாரை பார்த்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்களாம் பெண்களை பார்த்து, நீங்களும் தான் அழகு மாறி இருக்கிறீங்களேன்ட்டு. அப்போ அந்த காற்று அங்கேயும் தான் பட்டி இருக்குது. அப்போ இப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்து நீண்ட காலம் வாழ வச்சிருக்கிறான். அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்போவுமே அதில் நிரந்தரமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு நீங்கள் செஞ்ச அமல்களுக்காக நான் உங்களை அதை அனந்தரமாக ஆக்கியிருக்கிறேன். தில்கு ஜென்ன அல்லத்தி ஊரித்துமூஹா பிமா குந்தும் தஅமலூன். நீங்கள் அமல் செஞ்சதுக்காக இந்த சொர்க்கத்தை அப்படியே நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 73வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரா மின்ஹா தகுலூன். அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு அதிகமான கனிவர்க்கங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறான். சில ஹதீஸுகளில் மாதுளம்பழம் இருக்குங்கிறாங்க. மாதுளம்பழம்னா இங்கே இருக்கிற இதே டேஸ்ட்டில் இதே பேர் தான் மாதுளம்பழம். அங்கே இருக்கக்கூடிய கனிகளை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பழத்தை ஒரு கடி கடித்தா ஒரு சுவை வரும் இல்லையா, 2வது கடிக்கு அல்லாஹ் இன்னொரு சுவையை தான் வைப்பாங்க. 2வது கடிக்கு இன்னொரு சுவை. அப்படி அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கான், ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு நன்மாராயணன் சொல்கிறான். அவர்களுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் நன்மாராயணன். என்ன நன்மாராயணன் சொல்லுகிறான் என்றால், பிரஹ்மத்தின் மின்ஹு, அவனிடமிருந்தும் அவர்களுக்கு கருணை இருக்கிறது, இறக்கப்படுவான் அல்லாஹ் அவர்கள் மேலே. அல்லாஹ் தஆலா எப்போவுமே கருணையோடு இருக்கிறான். ஒரு ரிதுவானுன் வ ஜன்னா, மேலும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் அப்படி என்றும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லலாம். அந்த சொர்க்கவாதி அமல் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சோதனைகள் வரும், அதை தாங்கிக் கொள்ளணும். சோதனைகள் வரும்ங்கிறான் அல்லாஹ். சூரத்துல் பக்ராவில் 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்ங்கிறான். உங்களை பயத்தால், பசியால், விளைச்சல் சேதத்தால், உயிர் சேதத்தால், பொருளாதார சேதத்தால் சோதிப்போங்கிறான். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் சொல்லும்போது, வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களை கண்டிப்பாக சோதிப்போம், உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் நம்ம சோதிப்போங்கிறான். அப்போ அமல்கள் செய்யணும். இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் சோதனைகள் ஏதாவது ஒரு வழியில் வரும். அந்த வழியில் வரும்போது பொறுமையை கடைப்பிடிச்சு நம்ம தியாகிங்கிறத அல்லாஹ் கிட்ட காட்டணும். அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை தருவான். அந்த சொர்க்கத்தை தரும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதையெல்லாம் சகித்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ்ட கருணையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இருக்குன்னு நன்மாராயன்னு சொல்கிறான். ஒரு ரிதுவான், அல்லாஹ்ட பொருத்தம் இருக்குதுங்கிறான். வ ஜன்னாத் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம், சுவன தோட்டங்கள் இருக்கிறது, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சூரத்து தௌபாவில் அல்லாஹ் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். 22வது வசனத்தில் அதே மாதிரி சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, எப்போவுமே அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பாங்க. ஹாலிதீன என்றாலே நிரந்தரமாக இருப்பாங்க, அபதாண்டா என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் மகத்தான கூலி இருக்கிறது அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ ஆசை விட்டுறோம் அல்லாஹ் கட்டுப்படுங்க, அமல் செய்யுங்க. இந்த ஜாமத்தில் நம்ம எழும்பி வணங்குறோம், இந்த ஜாமத்தில் நம்ம திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறோம். தொழுகையில் இடையில் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் திக்ரோட கொஞ்சம் இஸ்திக்பாரோட நம்ம செய்கிறோமே, இதுகளுக்கு தான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்கிறான், அந்த கூலியை தாரான். அதே மாதிரி கஷ்டங்களை தாங்கிக்கிறோம். மூமினா இருந்ததுனால கஷ்டம், இன்னும் காசாவில் மக்கள் கொல்லப்படுறாங்க. இந்த மூமின்களாக இருந்ததுனால, ஒரு இஸ்லாமியனாக இருந்ததுனால அரக்கர்களாக நின்று அவர்களை அடியோடு அழிக்க பார்க்குறாங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை.
மரணம் எப்போவுமே வரும். இப்படி மௌத்தாடுறாங்களா? அல்லாஹ் சொல்கிறான், கூலி இருக்குதே, அந்த மகத்தான கூலி கிடைக்குதே நிரந்தரமாக. அவர்கள் புதைக்கப்படலை, விதைக்கப்படுறாங்க. சொர்க்கத்துக்காக அவர்கள் விதைக்கப்படுறாங்கங்கிற நம்பிக்கையோடு நம்மளும் இருக்கணும். நாங்களும் நம்முடைய சோதனைகளின் போது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு கூலி தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இருக்கணும். இவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சுக்க. ஒரு மரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மரத்தில் அடியிலிருந்து ஒருத்தர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையில் ஏறி ஓடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம குதிரையில் போனால் இடையில நிற்கணும், தூங்கணும், சாப்பிடணும், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அப்படி தானே? 100 வருஷமாக தொடர்ந்து ஓடுவார். 100 வருஷம் முடியும். ஆனால் அந்த மரத்தினுடைய கிளையை விட்டு அவர் குதிரை வெளியாக இருக்காது. அவ்வளோ பிரமாண்டம். இது ஒரு பக்கம் வேண்டாம், 8 திசையிலையுமே அதனுடைய கிளைகள் இருக்கும். இது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தினுடைய மரங்களினுடைய இலைகள் காற்றின் போது அசைந்து ஒரு அழகான இசையை அது வெளியாக்கும். இங்கே ஹராமாக்கப்பட்டிருக்கு மதுவான, இங்கே ஹராமாக்கப்பட்டு, அங்கே மது உங்களுக்கு கிடைக்கும். அது மூளையை மயக்கிறது இல்லை, அது உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஹலாலான இசை, அழகான காதுக்கு சுவை அங்கே இருக்கும், கண்ணுக்கு சுவை அங்கே இருக்கும், நாக்குக்கு சுவை அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே மரக்கிளைகள் நீங்கள் பார்ப்பீங்க, அது குனிந்து உங்களுக்கு பழஞ்சி தரும். நீங்கள் ஏறிக்கிட்டால் போதில்லை, நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மரத்தில் கிளையில் ஒரு பழம், அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அது அப்படியே குனிந்து தரும். அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னா யா அஹ்லல் ஜன்னா. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளே அப்படி என்று கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னா அவங்க லப்பைக் யா ரப்பனா வ சஅதைக், எங்கள் இரட்சகனே என்ன யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா கேட்பான், ஹல் ரலீதும், நான் தந்ததை பொருந்திக்கிட்டீங்களாப்பா? நான் அவ்வளோ சொர்க்கம் தந்திருக்கிறேனே, நான் தந்திருக்கிறேன், நீங்கள் அமல் செஞ்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு நான் தந்திருக்கிறேன், பொருந்திக்கிட்டீங்களா? போதுமா? அப்படின்னு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். ஃபயகூலூன வமா லனா லா நர்தா, யா அல்லாஹ் நாங்கள் எப்படி யா அல்லாஹ் பொருந்தாமல் இருக்கணும்? நாங்கள் செஞ்சதை விட நீ அதிகமாக தந்திருக்கிற. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், வகது அத்தைத்தனா மாலம் துஅத அஹத மின் ஹல்கிக், உன் படைப்பில் யாருக்குமே கொடுக்காத எங்களுக்கு தந்திருக்கே யா அல்லாஹ், இதையா நாங்கள் பொருந்தாமல் இருக்கணும் அப்படி என்று சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்படி சொன்னோன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அன உதீக்கும் அஃதல மின் தாலிக், நான் இன்னொன்று தரப்போகிறேன், இதுவரைக்கும் நான் தந்தத்தை விட மிக ஒரு சிறப்பான ஒன்றை நான் தரப்போகிறேன் அல்லாஹ். சொர்க்கவாதிகள் ஆச்சரியப்பட்டுருவாங்க, இதை விட என்ன சிறப்பு இருக்குது? இவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை விட சிறப்பு தரப்போறானா? அப்படின்னா காலு யா ரப் வஅய்யு ஷைஇன் அஃதல மின் தாலிக், இதை விட சிறப்பு என்ன இருக்குது யா அல்லாஹ்? யோசிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத சொர்க்கத்தை தந்துட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது. இவ்வளவு தந்துட்டு இதை விட ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்றிய, அப்படி என்ன இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இந்த சொர்க்கவாதிகள் கேட்பாங்களாம். அல்லாஹ் தஆலா அதை விட சிறப்பு என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டேன், அது எப்பவும் உங்களுக்கு உண்டு, உங்கள் மேலே இனிமேல் எப்போவுமே நான் கோபப்பட மாட்டேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதுதான் இதை விட சிறந்ததுங்கிறான். அல்லாஹ்வோட கோபம் இனி வராது, அல்லாஹ்வோட பொருத்தம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது, என்ற பொருத்தம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், நான் உங்களை பொருந்திக்கிட்டேன், இனிமேல் அவங்க மேலே எப்போவுமே நான் கோபப்பட மாட்டேன், அதான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சொர்க்கத்தை விட சிறந்தது அப்படின்ற அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா, சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா துரீதுன ஷையன் உஸீதுக்கும், நீங்கள் இதை விட நான் ஏதாவது மேலதிகமாக தரணுமென்று நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ வெண்மையாக்கி இருக்கிற, அதே மாதிரியாக
நீ எங்களை சொர்க்கத்துக்குள்ளே நுழைவித்திருக்கிற, நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றிருக்கிற, இதை விட வேறு என்ன அல்லாஹ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்லுவாங்களாம், சொர்க்கவாதிகள். அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அவனுடைய திரையை நீக்கி விடுவானாம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திரையை நீக்கி விடுவான். அந்த மக்கள் அல்லாஹ்வை கண்ணால் காண்பார்கள். இந்த சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு அல்லாஹ் கேட்பான். என்னையா அல்லாஹ், எங்கள் முகத்தை எல்லாம் வெண்மையாக்கியிருக்கிற, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிச்சிருக்கிற, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிருக்கிற, இதை விட என்னையா அல்லாஹ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்றாங்க. அல்லாஹ் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா ஃபயக்ஷிஃபு ஹிஜாபஹு, அவனுடைய திரையை நீக்கி விடுவான். சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபமா உது ஷையன் அஹப்ப இலைஹி மினன் நல்ர் இலா ரப்பிஹிம், அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பதை விட எந்த ஒரு சிறப்பையும் அவர்கள் பெற முடியாது. சொர்க்கத்திலே மிக இன்பம், அதுதான் இன்பமாக இருக்குமா அது. அல்லாஹ்வை பார்க்குறத விட எதுவுமே அங்கே பெருசு இல்லைங்கிறான். இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்துட்டு அதை விட சிறப்பு அல்லாஹ்வை பார்க்குறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். இந்த 14ஆம் பூரண நிலவு இருக்குது இல்லையா, அந்த நிலவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ தெளிவாக, அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீங்க. அல்லாஹ்வை பார்க்குறது தான் இன்பத்திலேயே ஆக பெருசுங்கிறான். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் அவ்வளோ கிருபை உள்ளவன், அல்லாஹ் அவ்வளோ கிருபை உள்ளவன் ரஹ்மான். அந்த ரஹ்மான் அந்த கிருபையை தர்றது தான் இந்த ரமலானில் இன்னும் அதிகமாக தர்றேங்கிறான். இந்த ரமலானில் இன்னும் அதிகமாக தர்றேங்கிறான். இந்த ரமலானில் நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நின்று வணங்குறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் செய்கிறது, பாவ மன்னிப்பு தர்றது, கொஞ்சம் குர்ஆனை ஓதுறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அருளை நம்ம அடைஞ்சு கொள்ளணுங்கிறோம். அதில் இந்த கடைசி 10 நம்ம இருக்கிறோம். அதில் ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறது என்ன, இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் தான் பெரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க. கடைசி 10 ஒற்றை இரவுகளை எதிர்பாருங்கிறாங்க. அதை சொல்லும்போது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ருங்குது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் இருக்குது, அது அல்லாஹ் மறைச்சு போட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எப்போ அப்படிங்கிறத சொல்ல வரும்போது, உங்களை 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் எனக்கு அதை மறைச்சிட்டாங்கிறாங்க. உங்களை சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் பிணங்கிக்கிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் எனக்கு அதை மறைச்சிட்டான். ஆனால் கடைசி 10 எதிர்பாருங்க, ஒற்றை இரவுகளை எதிர்பாருங்கிறாங்க. அந்த நாளினுடைய சிறப்பு 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், 1000 மாதம் என்றால் அதை 12ஆல் பிரித்து பார்த்தா 83 வருஷமும் 3 மாதமும் 3 நாளும் அப்படி வரும். அப்போ 81 நாள் இந்த ரமலானில் இந்த கடைசி 10 நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், வாரம் தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹு அலம். அது நமக்கு எப்படியோ 10 நாள் நம்ம அமல் செய்யும்போது கண்டிப்பாக ரமலானில் அந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு வந்து தான் ஆகும். அல்லாஹ் அதை கபூல் செய்யணும். எப்போன்னு தெரியல, அடைஞ்சிடுவோம். அடைஞ்ச அந்த அன்றைய நாளின் நன்மை என்ன தெரியுமா, 83 வருஷம் நின்று வணங்கின நன்மை, 83 வருஷம் திக்ர் செஞ்ச நன்மை, 83 வருஷமாக இஸ்திக்பார் செஞ்ச நன்மை, 83 வருடங்களுக்கு அது குறைந்தது மினிமம். அதை விட சிறந்தங்கிறான். மினிமம் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ருங்கிறான், 1000 மாதங்களை விட அப்படிங்கிறான். விடன்னா 83 வருஷத்துக்கு மேலே தான். நான் கேட்குறேன், நாம் 83 வருஷம் இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியாது. அப்படியே இருந்தாலும் 83 வருஷமாக அமல் செய்ய இயலாது. தூங்குறது, சாப்பிட்றது, ஓடுறது, உழைக்கிறது, நோயில் இருக்கிறது, சிறுபிராயம், வயோதீபம், இதுக்கெல்லாம் கழித்து பார்த்தா கொஞ்ச நாள் தான் பெறப்போகுது. ஆனால் 83 வருஷம் அமல் செஞ்சது ஒரே வருஷத்தில் நமக்கு கிடைக்க போகுது. ரமலானை மிஸ் பண்ணாமல் ஒரு 10 வருஷம் நமக்கு ரமலான் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் எங்கே நிற்கிது பாருங்கள். 830 வருஷம் நம்ம அமல் செஞ்ச நன்மை கிடைக்குது. அப்போ ஒரு 10க்கு இது, 20க்கு 1660 என்று போகுது. ஒரு 60 வருஷம் நமக்கு கிடைச்சிட்டேன்டா 5000 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை வந்துடுது. 5000 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை என்ன செஞ்சுது வருது. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கருணை எப்படி பல மடங்காக தரான்னு பாருங்க. 1க்கு 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்குங்கிறான். இந்த ரமலான் வந்தால் நான் என்ன செய்கிறேன், இன்னும் பல மடங்காக தர்றேங்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தாரான். சொர்க்கத்தை இப்படி தாரேங்கிறான். நான் ரொம்ப இறக்கமுள்ள மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுவா நான் மன்னிக்கிறேங்கிறான்.
இவ்வளோ பெரிய கிருபை உள்ள ரஹ்மானுக்கிட்ட சொர்க்கம் வாங்க தெரியாட்டி அவன் நிலைமை என்ன? 100வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லக்கனூத், நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாங்கிறான். அதை சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? 100வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். முதல் 5 வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? வேகமாக மூச்சிறைக்க ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாகங்கிறான். யுத்தத்துக்கு போகிற குதிரை, கால் கோரையை நிலத்தில் தட்டி நெருப்பு பொறியை கிளப்பிக்கிட்டு ஓடுற குதிரை மீது சத்தியமாகங்கிறான். அதிகாலையிலேயே எதிரிகளை நோக்கி வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாகங்கிறான். ஓடும்போது புழுதியை கிளப்பக்கூடிய குதிரை மீது சத்தியமாகங்கிறான். எதிரிகளுக்கு மத்தியிலே போய் நடுவில் நிற்கக்கூடிய அந்த குதிரை மேலே சத்தியமாகங்கிறான். 5 சொல்லிட்டான். இவ்வளவும் என்னென்னா, கொள்ளு போட்டத்துக்கும் புல்லு போட்டத்துக்கும் எஜமான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சாக ரெடியாகி ஓடுது குதிரை. அந்த குதிரையில் அல்லாஹ் சத்தியம் பண்ணி, நீ புல்லு போட்டதுக்கு சாகவும் தயாராக அந்த குதிரை ஓடுதே, உன்னை நான் படைச்சிருக்கிறேன், தொலைச்சேன்னா அவன் தொலை முடியாமல் இருக்கிறியே. இதைத்தான் அல்லாஹ் தஆலா 6வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லக்கனூத், மனுஷன் நன்றி கேட்டவனா இருக்கிறாங்க. புல்லு போட்ட ஒண்ட குதிரையை ஒன்றை எடுத்துக்கு ஓடுது, உன்னையே படைச்சி உனக்கு ஈமான இஸ்லாத்தை தந்துட்டு தொலைச்சேன்னா உனக்கு மாச்சலாக இருக்குது, அப்போ நன்றி கெட்டவன் தானே. அப்போ இப்படி இவ்வளோ பெரிய கிருபை உள்ள வள்ளலுக்கிட்ட கொடுக்கக்கூடியவனுக்கிட்ட சொர்க்கம் வாங்க தெரியாட்டி அவன் நரகத்துக்கு போகணுமா இல்லையா? அல்லாஹ்வோட கோபம் நியாயமானதா இல்லையா? ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்கிட்ட இருந்து அள்ளி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த சொர்க்கவாதிகளாக நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தரணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.